2025 பிப்ரவரி மாத பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ராசியாதிபதி கிரகம் செவ்வாய் 8இல் இருக்கின்றது. குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருக்கின்றது. 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கடுமையாக ஒளிபெயர்கள் பேர் புகழ் இருக்கும். கோபம் அதிகமாக வரும். வீண் செலவு பண்ணுவீங்க. 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஊர் பஞ்சாயத்தெல்லாம் பேசுவீங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அதை உங்களுக்கு தெரியாமல் இவன் இந்த மாதிரி செஞ்சான், அவன் இந்த மாதிரி செஞ்சான், இந்த பஞ்சாயத்து ஓவராக இருக்கும். அதுக்கெல்லாம் போகாதீங்க. அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். செவ்வாய் சரியில்லை என்று சொல்லுவேன். செவ்வாய் சரியில்லைன்னா கோபம் அதிகமாக வரும். 8இல் செவ்வாய் போகும் பொழுது ஒரு மனிதனுக்கு நல்ல காரியம் செய்தாலும் பேர் கெடுகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விரோதிகள் அதிகமாக ஆக்ட் பண்ணுவாங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்வான். கொஞ்சம் கடன் தலையில் இருக்குது. யார் யார் தலையில் கடன் இருக்குது, தசைகள் சரியில்லையோ அவங்களுக்கு இப்பொழுது இந்த மாதம் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். பணம் சேரும். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் பணம் சேரும் என்று சொல்லுவேன். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் அந்த இடத்தில் சிறிய ப்ரமோஷன் இருக்குது. வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலம் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலம். தைரியமாக இருங்க, கம்மியாக பேசுங்க. உங்கள் பேச்சினால தான் உங்களுக்கு வேலை கெடுறதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பை கொடுப்பீர்கள் அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு. நீங்கள் அரசியல்வாதியிலேருந்து கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க. அரசியல்வாதிக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அரசியல்வாதியிலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. விவசாயிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு விவசாயத்தில் லாபம் தான், நஷ்டம் சேராது. ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க. வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சீசன் சேஞ்ச் ஆகிற காலங்க. நீங்கள் கொஞ்சம் தன்னுடைய எக்ஸசைஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக குடிக்க வேண்டும். ராகு சுக்கிரனின் நிலைமைக்காக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உட்காந்துட்டு துர்கை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்து ஆஞ்சநேயரை கும்பிடலாம். துர்கா சாலிசா படிக்கலாம், ஹனுமான் சாலிசா படிக்கலாம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை கண்டிப்பாக சனி பகவானின் கோயிலுக்கு போயிட்டு அங்கே விளக்கு ஏற்றுங்க. நவகிரக கோயிலில் போய் விளக்கு ஏற்றுங்க. முடியல, இதுவும் முடியல அதுவும் முடியலன்னா அரச மரத்துக்கு கீழே ஒரு விளக்கை ஏற்றுங்க. இந்த பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.